எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் மதியம் எல்லாம் பிஸியாக இருப்பீங்க. ஒன்றும் சமையல் செஞ்சுட்ருப்பீங்க, இல்லைனா ஏதோ டிவி பார்த்துட்ருப்பீங்க, ரெஸ்ட் எடுத்துகிட்ருப்பீங்க. அவங்க ஒர்க்கில் பிஸியாக இருப்பீங்க. சாரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். இதனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயங்களை சொல்லலான்னு ஆசைப்பட்டு உங்களுக்கு என்னோடய விஷயங்களை ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். எல்லோருக்கும் முதல்ல வணக்கம். முதல்ல மழைக்காலத்தில் தவிர்க்க வேண்டிய உணவுகள், அதாவது காய்கறிகள். மழைக்காலத்தில் தண்ணீரில் பரவுகிற நோய்கள் அதிகமாக இருக்குதுங்க. அந்த பருவநிலை மாற்றம் ஏற்படுத்துறீங்க இல்லையா, அதனால் உணவு விஷமாகறதுக்கு கூட அபாயம் இருக்குமா. அதனால் சாப்பிட்ற உணவு விஷயத்தில் அலட்சியமாக இருக்கக்கூடாதுங்க. அது நோய் பாதிப்பு உள்ளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மழைக்காலத்தில் சில காய்கறியெல்லாம் சாப்பிடாமல் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா வானிலையில் நிலவும் ஈரப்பதம் பூச்சிகள், பாக்டீரியாக்கள் வளர்ச்சியை அதிகப்படுத்துது. அதனால் காய்கறியில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் அதில் அந்த காய்கறியை சாப்பிட்றதுனால செரிமான அமைப்புக்கு பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முட்டைக்கோஸ், முக்கியமான காய்கறிகள் முட்டைக்கோஸ், கீரை, காலிஃப்ளவர், ப்ராக்கோலி உள்ளிட்ட பச்சை இலை காய்கறிகளை உட்கொள்வதை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா மழைக்காலத்தில் நிலவும் அதிக ஈரப்பதம், அந்த ஈரப்பதம் உள்ள காய்கறிகள்லாம் ரொம்ப ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனால பாக்டீரியா, பூஞ்சை, நுண்ணுயிர் வளர்ச்சியை அதிகமாக்கியிருக்கும். அதை கருத்தில் கொண்டு நீங்கள் காய்கறிகள் நன்கு சுத்தம் செய்யாமலும் உட்கொள்வது வயிறு அல்லது செரிமான சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கேரட்டு, முள்ளங்கி, பீட்ரூட் போன்ற வேர் உள்ள காய்கறிகள் சாப்பிடுவது சுத்தமாக தவிர்த்துடுங்க. அது மண்ணுக்குள்ளே விளையுது இல்லையா, அந்த மழை பெஞ்சு அந்த ஈரம் காய்கறியில் அதிக ஈரப்பதம் இருக்கும். அதனால் அது 2-3 முறை தண்ணீரில் கழுவி சுத்தம் செஞ்சுட்டு சாப்பிட்றது நல்லது. காய்கறி சாலட் மாதிரி சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது. ஏன்னு கேட்டால் அதில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பாக்டீரியா அதிகப்படுத்தி நோய் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காய்கறியில் சற்று கூடுதல் நேரம், அதாவது இப்போ மழைக்காலத்துலலாம் காய்கறி வேக வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நேரம் அதிகப்படுத்தி காய்கறி வேக வைக்கிறது நல்லதுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், மழைக்காலத்தில் மண்ணில் அதிக ஈரப்பதம் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஈரப்பதம் இந்த காய்கறியில் தண்ணீர் அதிகம் உறிஞ்சிக்கும். அந்த காய்கறி அது சீக்கிரம் காய்கறி அழுகிறதுக்கும் கெட்டு போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் சமைக்கும்போது கவனமாக பரிசோதித்து அந்த காய்கறி எப்படி இருக்குதுன்னு முதல்ல பார்த்துக்குவோம். காய்கறி நல்லா இருக்கா அப்படின்னு ஃப்ரெஷ்ஷாக, அதாவது நம்ம காய்கறி பார்த்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தாவே தெரியும். காய்கறி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். உள்ளே ஈரப்பதம் இருக்கா இல்லைங்கிறத பார்த்தாவே தெரிஞ்சு போயிடும். அந்த காய்கறி நல்ல காய்கறியாக இருக்கான்னு பார்த்து செய்யுங்க. அது நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு காய், இப்போ 4 பீட்ரூட் வாங்குறீங்கன்னா அதில் ஒரு காய் நீ சாப்பிட்டா, நல்ல காயாக சாப்பிட்டனா கூட போதும். அந்த காய் கெட்டு போன காய் இருந்தால் தயவுசெய்து சாப்பிடாதீங்க. அது மூலம் நிறைய நோய்கள் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா செக் பண்ணிக்கோங்க, நல்ல காய்கறி சுத்தமாக இருக்கா, ஈரப்பதம் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத சாப்பிட்டு. முடிஞ்ச வரைக்கும் மண்ணில் விளையிற காய்கறி மழை காலத்தில் அதிகம் சாப்பிட்றத தவிர்த்துருங்க. இந்த மாதிரி காய்கறியை என்ன பண்ணணும்னா குளிர்சாதன பெட்டி, அதாவது ஃப்ரிட்ஜில் தயவுசெய்து வைக்கவே வைக்காதீங்க. வைக்கிறதுனால இன்னும் அதிகமாக நோய் பரவுறதுக்கு அபாயம் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் காய்கறியில் ஃப்ரிட்ஜில் மழைக்காலத்தில் வச்சு சாப்பிடாதீங்க. நம்ம ஹெல்த் நல்லா இருக்கணும், நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கணும், நம்ம எல்லாருக்கும் நல்ல உணவு முறையை கொடுத்தோம்னா தான் அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் காய்கறியில் ரொம்ப கவனமாக இருந்து காய்கறி என்றைக்குமே கழுவிட்டு கட் பண்ணிவிட்டு தயவுசெய்து கழுவாதீங்க. அதுதான் நல்லது. அதேமாதிரி காய்கறி வேக வச்சு தண்ணியை மட்டும் இருத்து சமைக்காதீங்க. அதில் ஒரு சத்தும் கிடையாது. அதனால் காய்கறியை அப்படியே காய்கறி எப்படி தாளித்து நம்ம செய்கிறோமோ அந்த மாதிரி செய்கிறது நல்லது. வேக வச்சு வடிக்கிறது சத்தே இருக்காது, அதில் ஒரு சத்துமே கிடையாது. ஹெல்த்துக்கு நல்லா இருக்குன்னா அந்த காய்கறியோட சத்துக்கள்லாம் நம்ம உடம்புக்கு போனாலும் ஹெல்த் நல்லாயிருக்கும். அதனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு அறிவுரைகள், என்ன சொல்கிறது, எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோருக்கும் வணக்கம். நன்றி மக்களே, வணக்கம்.